அது மகிழ்ச்சியாக வாழ்கிறதுனா என்னதுன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீ சிரிக்கணும் அப்படின்னா அழவும் செய்யணும். அழுறவங்கள தான் யார் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? கோவப்படுவாங்க, நீ கோவப்படுவாங்க, அழுவாங்க, அவங்க தான் நல்லா சிரிக்கவும் செய்வாங்க. எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. அதாவது ஒன்றப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்து, ஏமாற்றமாக இருந்தது, கோபமாக இருந்து, எல்லாத்தையும் எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவாங்க. பாசமாக இருக்கும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஈகோவே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும். பொறாமையாக இருக்குது, அவனை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்கு வயிறு எரிஞ்சுது, இந்த மாதிரி எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும். கோபம் வந்தால் வெளிப்படுத்தணும், அழுக வந்தாலும் அழணும். மனுஷங்களை பார்த்து அவங்க தான் சிரிப்பாங்க. யார் கோபத்தை அடக்குறாங்களோ அவங்களுக்கு சிரிப்பையும் அடங்கிடும், சிரிப்பும் அடங்கிடும். யார் கோபத்தை அடக்குறாங்களோ அவங்க அழுகையும் அவங்களுக்கு வராது. அவங்க உணர்ச்சிகளை அடக்கவே கூடாது. ஏன் சிரிப்பு வர மாட்டேங்குதுன்னா அவங்க உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டே இருக்காங்க. காமத்தை அடக்கிறது, அன்பு அடக்கிறது, பாசத்தை அடக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அன்பு பாசத்தெல்லாம் அடக்கிறது. அதனால் அப்படி அடக்கிறவங்களுக்கு சிரிப்பு வராது, அழுக வராது. ஏன் மனுஷங்க ரோபோட் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா உணர்ச்சிகளை அடக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போ அழ மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டே போகிறாங்க. கோவப்படக்கூடாது, ஏன்னா ஆபத்தான உலகமாக இருக்குது. கோவப்பட்டால் கோபத்தை வெளிப்படுத்தாத இடத்துட்ட போய் கோபத்தை யார்கிட்ட வெளிப்படுத்தணுமோ அவங்ககிட்ட வெளிப்படுத்த தெரியாமல் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோவப்படாத. கோபம் வந்தால் ஒரு 10 வாட்டி எண்ணு. நீ உனக்கு கோவப்பட தெரியலன்னு அர்த்தம். கோபத்தை கோவப்படக்கூடாதுன்னு நீ சொன்னால் அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு கோவப்பட தெரில. வண்டியை எப்படி ஓட்டணுன்னு இருக்குல்ல, கண்ணாப்பின்னான்னு ஓட்டினா விபத்து ஆகத்தான் செய்யும். அதுபோல் கோபத்தை கண்ணாப்பின்னான்னு வெளிப்படுத்தினா அது உனக்கு அழிவை தரும். உணர்ச்சிகள் அவ்வளோ. இப்போது காதல், அன்பு, காமம் எல்லாம் நல்ல விஷயந்தான். அதை சரியான வழியில் வெளிப்படுத்தணும். காதல் உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். திருமணம் பண்ணிவிட்டு நீ உடலுறவில் ஈடுபடு, அது பாதுகாப்பான வழியில் உனது காமத்தை வெளிப்படுத்துகிற. காமம் இன்பத்தை தரும்னு சொல்லிட்டு கண்ட இடத்துலலாம் வெளிப்படுத்தினா அது உனக்கு அழிச்சிரும். அவனுக்கு அழிவு சமாதி கட்டிடும். சும்மா யாருக்கும் உண்மையாக இல்லாமல் ஏமாற்றிட்டு எனக்கு காமந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனோன்னா கடைசியில் அது உனக்கு அழிவு. அதுபோல் தான் எல்லா வித உணர்ச்சிகளையும் பசி முக்கியம் தான். சாப்பிட்டா சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்காக திருடி சாப்பிட்றதா? நேர்மையாக இருக்கணும்ல. அந்த பசிங்கிற உணர்வுக்கும் ஒரு அழகு இருக்குது. அதுவே நீ பசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ திருடி சாப்பிட ஆரம்பிக்கிற, பிறகு உணவை நீ பறித்து கொள்கிறாய், பகிர்ந்து உண்ணாமல் இருக்கிறாய் அப்படின்னா அந்த பசியும் நீ சாப்பிட்ற அந்த பசிக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும். அதற்கு பாதுகாப்பான வழியை நீ தேடிக்கும். அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் மகிழ்ச்சியாக வாழ்வது என்று பொருள். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா அழணும், கோவப்படணும், அடி வாங்கணும், திட்டு வாங்கணும். யார்கிட்ட அடி வாங்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் அடி வாங்கிட முடியுமா? உன்னை விட பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட அடி வாங்குறத நீ பெருமையாக நினச்சிக்கோ. உன்னை விட பெரியவங்க யார் இருக்காங்க, யாரை நீ வாங்க போங்கன்னு சொல்கிற? ஒரு தொழில் சார்ந்த உறவுகள் அல்லாமல் ஒரு அன்பு சார்ந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவுகள்கிட்ட யாரை நீ வாங்க போங்கன்னு கூப்பிட்றியோ அவங்க ஒன்றை அடிக்கணும்னு நினை, அவங்க ஒன்றை திட்டணும்னு நினை, அவங்ககிட்ட திட்டுவாங்க, அவங்ககிட்ட அடி வாங்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நமது உணர்ச்சிகள், நமது ஆசைகள். அதுபோல் நீ யாரையாவது அடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நமக்கு இருக்கும். யாரையா நம்ம திட்டணும், யாரையா அடிக்கணும், யார்ட்டையா கோவப்படணும், இப்படி எட்டி உதைக்கணும் கூட தோணும். அப்போ அந்த மாதிரி உறவுகளை நீ சம்பாதி. நீ எட்டி உதைச்சா வாங்கிக்கிறவங்க யார்? உன்னோட சின்னவங்க யார்? அந்த மாதிரியான அன்பான உறவுகளை சம்பாதிக்கணும். அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்படி எல்லா வித உணர்ச்சியும் வெளிப்படுத்துவதற்கு உனக்கு உறவுகள் இருக்கிறதா? நண்பர்கள் இருக்காங்களா? தோழி இருக்காங்களா? சகோதரன் இருக்கானா? சகோதரனா உடன் பிறந்தவராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உடன் பிறந்தவர்கள் இல்லைன்னா உடன் பிறவாத சகோதரரை தேடிக்கோ. உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட அந்த வழக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னா உரிமை இருக்கிற ஒருத்தரை வெளியே எங்கேயா போய் தேடு. இந்த மாதிரி எல்லா வித உறவுகளும் உனக்கு இருக்கணும். உரிமையோடு திட்டுகிற உனக்கு ஒரு அக்கா இருக்கணும், உரிமையோடு திட்டுகிற உனக்கு ஒரு அண்ணா இருக்கணும், ஒரு தாத்தா இருக்கணும். உரிமையோடு திட்டுவதற்கும் அடிக்கிற ஒரு தாத்தா இருக்கணும். இந்த தாத்தாவை ஏன் எனக்கு பிடிக்கலாம்னா அவரை அடிக்கவே மாட்டேன்றாருங்க, என் அப்பாவை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் திட்டவே மாட்டேன்றாரு, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேவைகளாக இருக்குது. இதெல்லாம் இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்படி நிஜமாகவே நமக்கு இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நமக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, என்ன அடிக்கிறதுக்கு ஒரு தாத்தா இல்லையே, என்ன அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டி இல்லையே, என்ன திட்டுறதுக்கு ஒரு பாட்டி இல்லையே அப்படின்னு நீ கவலைப்படணும். அந்த மாதிரி உறவுகள் எப்படி என்ன திட்டுறதுக்கு ஒரு அக்கா இல்லையே, நான் திட்டுறதுக்கு எனக்கு ஒரு தம்பி இல்லையே, நான் திட்டுறதுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கவலைப்படும் போது தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நமக்கு அந்த கவலையே இல்லை. உறவுகள் பற்றி அறிவே சுத்தமாக இல்லை. இப்படியெல்லாம் இருக்குதான்னு கூட தெரியாமல் பணத்தை தேடி
நிறைய நேரத்தை பணத்துக்காகவே செலவழிக்கிறோம். அதுதான் நம்ம தப்பு. பணத்துக்காக 8 மணி நேரம் தான் உழைக்கணும் அல்லது 6 மணி நேரம் தான் உழைக்கணும். எல்லோரும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை நேரம். வேலை செய்கிற இடத்துல உணவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட வேண்டும். வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ வீட்டில் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 மணிக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு ஊரடங்கு போல் இருக்கணும். யாரும் கடைகளை திறக்கக்கூடாது, வேலைகளை நிறுத்திடணும், ஆஃபீஸு பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாத்தையும் மூடிடணும். காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை. அப்புறம் 1 மணிக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க, தூங்குங்க, 1 மணி நேரம் தூங்குங்க, அப்புறம் வந்து விளையாடுங்க. அதுக்கு எல்லாம் பீரியட் போட்டிருப்பாங்க. மதியம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் விளையாட்டு, அப்புறம் 3 மணிலேருந்து 3:15 வரைக்கும் இடைவேளை, அப்புறம் 3:15லேருந்து 4:15 வரைக்கும் ஆடல், கலை பூங்காக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா காதலுக்குன்னு காதல் பூங்கா, இப்படி உறவுகளுக்குன்னு நம்ம நேரம் செலவழிக்கணும். உறவுகளுக்குன்னு தனியாக நேரத்தை செலவழித்தா தான் உறவுகள் சார்ந்த அறிவு வரும். இப்போ மனுஷங்கிட்ட பணத்தை சம்பாதிக்கிற அறிவு தான் நிறைய இருக்குது, ஆனால் வாழ முடியல. அதை வச்சு திங்க தான் முடியும். நல்ல பணத்தை சம்பாதிச்சு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இவங்க மனுஷங்கிட்ட பழக தெரிய மாட்டேங்குது. பழக தெரியாதனால தான் இங்கே குற்றங்களே நடக்குது. பழக தெரியாதனால தான் நீ ஏன் ஒருத்தன் வந்து மனுஷங்கிட்ட நேசிக்க தெரியல, மனிதர்களை நேசிக்க தெரியல. அதனால தான் இங்கே வந்து மனிதர்களை வெறுக்கிறாங்க. ஏன் மனிதர்களை வெறுக்கிறாங்க? குற்றங்கள் ஏன் நடக்குதுன்னா அவனால் நேசிக்க தெரியல, அதனால தான் குற்றங்களை செய்கிறார்கள். நேசிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கலையே. பணத்தை சம்பாதிப்பதற்காக தானே நம்ம நேரத்தை ஒதுக்கி பணத்தை சம்பாதிக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கும் போது நம்மக்கிட்ட வெறுப்பு தான் இருக்கும். ஏன்னா தொழில் மூலமாக தான் நீ பணத்தை சம்பாதிக்க முடியும். தொழிலுங்கிறது அன்பு, பாசம், உறவுகள் இல்லாத ஒரு இடம், தொழில் செய்கிற இடம். அப்போ நாள் முழுதும் நீ பணத்தை சம்பாதிக்கிறன்னா நாள் முழுதும் நீ அன்பு, பாசம் இல்லாத ஒரு சூழலில் நீ வாழ்கிறாய். வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாகி படுத்துடுற, மனைவிட்ட கூட கணவன்கிட்ட கூட செயற்கையாக பேசிட்டு நீ படுத்துடுற. அப்போது உறவுகள் எப்படி நேசிப்பது என்பதை நீ இப்போ கற்றுக்கொள்வதற்கு, பயிற்சி பெறுவதற்கு உனக்கு நேரமே ஒதுக்கப்படவில்லை. எல்லா நேரத்தையும் இந்த பணம் எடுத்துக்கொள்கிறது. அதனால தான் உனக்கு நேசிக்க தெரியல. அதனால தான் இங்கே குற்றங்களே நடக்குது. ஏன் பாலியல் வன்முறைகள் நடக்குது, விபச்சாரம் ஏன் நடக்குது, பலாத்காரம் ஏன் நடக்குது? அவனுக்கு நேசிக்க தெரியல. அந்த வன்முறைகள் ஈடுபடுகிறவர்களால் நேசிக்க தெரியல. அதனால் அவர்கள் வெறுப்பான செயல்களில், மனித உறவுகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நேசிப்பதற்கு நம்ம வந்து அவகாசமே கொடுக்கலையே. அதற்குன்னு பாட வேலை எதுவும் ஒதுக்கலையே. நம்ம மனிதர்களை எப்படி நேசிப்பது, அதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கலையே. அதனால தான் நமக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரில. சம்பாதிச்ச பணத்தை வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு நமக்கு தெரில. அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை நேரம். 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். எல்லாருமே எந்த கடை, மார்க்கெட் யாரும் இருக்கக்கூடாது, வேலை செய்யாது. எல்லாருக்கும் அந்த நேசிப்பதற்கான தேவை எல்லாருக்குமே இருக்குது. வீட்டுக்கு வந்துடு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல உனக்கு உணவு கொடுக்கப்பட்டு விட வேண்டும். சமைக்கிறக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. நேரம் ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துடுறியா, 1 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வா, 1:15க்கு வீட்டுக்கு வா, 1:15லேருந்து 2:15 படுத்து தூங்கு. ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துடும். மத்தியானமே வேலை பார்க்குற இடத்துல உனக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டு விடும், காலை உணவும் கொடுக்கப்பட்டு விடும். வீட்டுக்கு வந்தவுடனே நீ 1 மணி நேரம் படுத்து தூங்குற, 3 மணிக்கு எழுந்திருக்கிற, 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட போகிற, 4 மணிலேருந்து 4:15 வரைக்கும் இடைவேளை. இப்படி ஒவ்வொரு தெருவுலையும் அங்கே விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அப்புறம் 4:15லேருந்து 5:15 வரைக்கும் ஆடல், பாடல், கலை பூங்காக்கள். 5:15லேருந்து 5:30 வரைக்கும் இடைவேளை. 5:30லேருந்து 6:30 வரைக்கும் காதல் பூங்கா. ஒவ்வொரு தெருவுலையும் காதல் பூங்காக்கள் இருக்கணும். அந்த தெருவில் உள்ளவங்க, காதலிப்பவர்கள், கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாண ஜோடிகள் எல்லாம் அங்கே வந்துடணும். வந்து 16 வயசு, 18 வயசுக்கு மேலே, 16 வயசுக்கு மேலே காதலிப்பதற்கு அனுமதி, உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி, இதெல்லாம் கொடுத்து அந்த காதல் பூங்காவில் நீங்கள் காதலிக்க வேண்டும். 6:30 வரைக்கும் காதலிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுங்க. இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கணும். அப்போ தான் நேசிப்பது எப்படி என்பது பற்றி உனக்கு தெரியும். நேசிப்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை அனுபவிக்கிறதே அந்த உறவுகள் தான். உறவுகள் இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அதற்கு நாம் எப்படி இப்போ விளையாடுறது, இதன் மூலம் உனக்கு உறவுகள் கிடைக்கும். உறவுகள், கலை பூங்கால், ஆடல், பாடல், அங்கேயும் உனக்கு உறவுகள் கிடைக்கும். அப்புறம் காதல் பூங்கா. இப்படி நாம் வந்து வாழ்ந்திருந்தோம் மட்டும்தான், அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். இந்த இயந்திர அறிவியல் முறையில் நான் இப்பொழுது சொல்கிறேன் அல்லவா, இதுபடித்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் செய்ய தவறிய மிகப்பெரிய தவறுகள் இதெல்லாம். நம்ம செய்ய தவறிய நம்ம வாழ தவறிய வாழ்க்கையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம நினைப்போம்ல, ஒரு வயசுக்கு மேலே நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அதை பண்ணியிருக்கூடாது, அதை படிச்சிருக்கக்கூடாது, நான் அங்கே போனது தான் தப்பு, என் வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறேன்ல. அது மாதிரி மனித வாழ்க்கை ஏன் இப்படி திசை மாறி போச்சு அப்படின்னா, மனிதர்கள் எதை செய்ய தவறினார்கள், எப்படி வாழ தவறினார்கள், இது போன்ற இன்னல்களில் மனித இனம் மாட்டி கொண்டிருக்கிறதுனா, நான் சொல்கிற மாதிரி இப்படி வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க, குற்றங்கள் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள்.
இன்றைக்கி நம்ம அப்படி வாழாமல் பணத்தை தேடியே அலைஞ்சு நமக்கு மனிதர்களை நேசிக்க தெரியல. அந்த பயிற்சி நமக்கு இல்லை. அதனால தான் குற்றங்கள் பெருகி போச்சு, ஆபத்துகளும் அழிவுகளும் பெருகி போச்சு.